ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற நியூவாக அப்டேட் ஆகி ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு சூப்பர்பான ஃபியூச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நார்மலாக உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு சிம்மை யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பீங்க. நம்மளில் நிறைய பேர் பர்சனலாக இருக்கிறதுக்காக ஒரு வாட்ஸ்அப்பையும், அஃபீஷியலாக யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு வாட்ஸ்அப்பையும் ஆட் பண்ணுறதுக்காக ஒரே வாட்ஸ்அப்பில் நம்ம 2 அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு சிம்மை யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டையும், இன்னொரு சிம்மை இருக்குன்னா அந்த சிம்மை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் பிஸ்னஸையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இது யூஸ்ஃபுல்லாக நிறைய பேர்த்தோட மொபைலில் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். ஆனால் வாட்ஸ்அப்பில் இப்போ நியூவாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த அப்டேட்டில் ஒரே வாட்ஸ்அப்பில் 2 அக்கௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நல்லா கவனிச்சுக்கங்க. இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு அக்கௌண்ட் நீங்கள் நார்மலாக வச்சுருக்கீங்க. இதில் இன்னொரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் டியூவல் சிம் வச்சுருக்கீங்களா, இன்னொரு சிம்மில் இருக்கிற அந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை வேறொரு மொபைல், தனியாக ஒரு மொபைல் வச்சுருக்கிறேன், அதில் ஒரு வாட்ஸ்அப் இருக்குது, அந்த வாட்ஸ்அப்பு எனக்கு அந்த மொபைலுக்கு தேவையில்லை, எனக்கு இங்கே வேணும் அப்படின்னாலும் நம்பர் அந்த மொபைலில் இருந்தால் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பை இந்த மொபைலில் நம்ம வச்சுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி நம்ம ஒரே வாட்ஸ்அப்பில் 2 அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். அது எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இதை ஆட் பண்ணது எப்படி, ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டை ஸ்விட்ச் பண்ணி பார்க்கறது, அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட் நம்மளுக்கு தேவையில்லைன்னா மறுபடியும் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போது டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ளே அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த அக்கௌண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக அப்டேட் பண்ணியிருக்கல ஆட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், ஆட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஆல்ரெடி நான் வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டு. இப்போ செகண்டாக வந்து இன்னொரு மொபைலில் இருக்கிற நம்பரை கூட நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய இது டியூவல் சிம்மாக இருக்குன்னா 2வது சிம்மில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ண உடனே நார்மலாக நீங்கள் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணும் பொழுது என்ன கேட்குமோ அந்த ஸ்க்ரீன் எஃபெக்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே இருக்கிற அக்ரி அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ஃபோன் நம்பர் கேட்கும், நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்குங்க. நான் என்னுடைய இன்னொரு மொபைலில் இருக்கக்கூடிய நம்பரை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பாருங்கள், வெரிஃபை பண்ணணும்னு சொல்லி கேட்கும். ஆக்சுவலாக இது ஆல்ரெடி வெரிஃபை பண்ணனதுனால வெரிஃபைடுன்னு வருது. இல்லை நீங்கள் இது வரைக்கும் வெரிஃபை பண்ணாமல் இருக்குன்னா உங்களுக்கு வெரிஃபை பண்ணட்டுமா, மிஸ்டு கால் விட்டுன்னு கேட்கும். அப்படில எனக்கு அனதர் வேல வெரிஃபை பண்ணு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இன்னொரு மொபைலுக்கு அது என்ன பண்ணணும்னா எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுடும். அந்த கோடை நம்ம என்டர் பண்ணணும். நான் செக் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி வெரிஃபை பண்ணி பார்த்தேன். அதனால் யுவர் நம்பர் ஹேஸ் பின் வெரிஃபைடு அப்படின்ட்டு வருது. அதனால் நான் இங்கே கண்டினியூ கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேறு மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்து பேக்கப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. எனக்கு பேக்கப் தேவையில்லை, ஸ்கிப்னு நான் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். என்ன நேம் வேணும்னு கேட்குது, நான் அப்படியே கொடுத்துட்றேன் ஜஸ்ட் டெமோங்கிறதுனால. ஸோ பாஸ்கி கிரியேட் பண்ணுமா அப்படின்னு கேட்குது. பாஸ்கி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்கி கிரியேட் பண்ணிங்க, எனக்கு தேவையில்லை, அதனால் ஸ்கிப் கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டு நார்மலான வாட்ஸ்அப்பில் கிரியேட் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போது நம்மளுக்கு வாட்ஸ்அப் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ எந்த அக்கௌண்ட்டில் இருக்குன்னா செகண்டாக ஓப்பன் பண்ண, இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டில் தான் உங்களுக்கு விசிபிளாக இருக்குது. ஏன்னா இந்த அக்கௌண்ட்டு நான் மேக்ஸிமம் வச்சுக்கிறது இல்லை, அதனால் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. சரி, இந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் நார்மலாக பழைய அக்கௌண்ட்டுக்கு எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட்டு டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஸ்விட்ச் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஸ்விட்ச் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்னுடைய பழைய வாட்ஸ்அப் இங்கே டிஸ்பிளே ஆகுது. சரி, அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் அகைன் வேணும்னா டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுங்க. இப்போ இந்த புதுசாக ஆட் பண்ண அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. சரி, இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணின அக்கௌண்ட் எனக்கு தேவையில்லை, நான் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எந்த அக்கௌண்ட் தேவையில்லையோ அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்துங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு நேராக செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறேன். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன். அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ரிமூவ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. ரிமூவ் அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். உடனே எந்த அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி கேட்குது பார்த்தீங்களா. இப்போ நான் ரிமூவ் அக்கௌண்ட்டுன்னு சொன்னோம்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பேக்கப் ஏதாவது இருக்குது, இது வரைக்கும் நம்ம பேக்கப் எடுத்துல, அதனால் ரிமூவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த அக்கௌண்ட் ரிமூவ் ஆயிரும். பாருங்கள், ரிமூவ் ஆனதுக்கப்புறமா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நார்மலாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டு அகைன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஒரே அக்கௌண்ட் தான் இருக்கும். டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்வைப் அக்கௌண்ட்டு வந்து பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் இப்போ வராது. ஏன்னா ஒரே ஒரு அக்கௌண்ட் இருக்கிறதுனால. ஸோ இது மாதிரி 2 அக்கௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.